அண்மை செய்தி. டெல்லி ஏஐ மாநாட்டில் உட்புகுந்து காங்கிரசார் கலாட்டாவில் ஈடுபட்டதற்கு பாஜகவினர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். டெல்லியில் காங்கிரசாரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை எரித்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகம். சண்முகம், விவரங்கள். புதுதில்லியில் சர்வதேச ஏஐ மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர், இளைஞர் அணியினர் பிரதமர் சரணடைந்து விட்டார் என்ற வாசகங்கள் அடைந்த டி ஷர்ட்டுகளை கையில் ஏந்தியும் அணிந்தும் சென்றதன் நிலையில் அங்கு கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் பாஜகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனை கண்டிக்கும் வகையில் நேற்று இரவு பாஜக இளைஞர் நிர்வாகிகள் வைசாலி பகுதியில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவபொம்மை எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். இது காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை பாஜக அலுவலகம் முன்பு ஒன்று கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் பாஜக அலுவலகம் முன்பு குவிந்தனர். அவர்கள் மோடிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு உருவபொம்மை எரிக்க முன்னதால் போலீசார் தடுத்தனர். இருந்தபோதும் அந்த பரபரப்பிலேயே மோடியின் உருவபொம்மை எரிக்கப்பட்டது. இது அறிந்த பாஜகவினர் அங்கு அலுவலகம் முன்பு தங்கள் பாதுகாக்கும் வகையில் மற்றும் மோதலை ஏற்படுத்தும் வகையில் தடிகள் மற்றும் பாதுகாப்பு கருதி அங்கே குவிந்தனர். உடனடியாக போலீசார் இரு தரப்பிலும் தடுக்க முயன்றனர். ஆனாலும் ஒருவருக்கு ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். மேலும் செருப்புகளையும் வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் போர் ஏற்பட்ட போது பதற்றம் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவரை தடிகளால் அடித்துக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டதால் போலீசார் இரும்பு தடுப்புகளை வைத்து அவர்களை தடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். அதனால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் பாஜக நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளை தனித்தனியாக அப்புறப்படுத்திய நிலையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் கோஷங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்துக் கொண்டு மோதல் ஏற்படும் சூழல் அதிகமானதால் லேசான தடியடி நடத்தி அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தடியடி நடத்தியதால் காங்கிரசார் அங்கிருந்து முயன்றனர். அங்கிருந்து தள்ள முயன்று பாஜக அலுவலகம் நோக்கி வர முயன்றதால் அவர்களை தடுத்து லேசான தடியடித்து நடத்தினர். இதே போன்று பாஜகவினரும் அவர்களை தாக்க முற்படுத்தினர். போலீசார் அவர்களை பல்வேறு வகையில் தடுத்து நிறுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒருவருக்கொருவரை கற்களை வீசி தாக்க கொண்டதால் அங்கே பதட்டம் நிலவியது. உடனடியாக போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டு இருவரையும் தடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தற்போதைய வரை போலீசார் பாதுகாப்பு அலுவலகம் முன்பு பாஜக அலுவலகம் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸை அங்கிருந்து அப்புறப்படுத்தி நிலையில் போலீசார் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதால் உடனடியாக அவர்களை தடியடி, லேசான தடியடி மற்றும் அவர்களை தள்ளி அங்கிருந்து அப்புறப்படுத்தியால் மோதல் தவிர்க்கப்பட்ட சூழல் ஏற்பட்டது. தற்போதும் அந்த அலுவலகம் முன்பு பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. போலீசார் தற்போது அந்த பகுதியில் முழுவதும் தடுப்புகளை வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே ஏஐ மாநாட்டில் நடைபெற்ற அந்த விவகாரத்தின் தொடர்பாக பாஜக தங்களது கண்டனத்தை தெரிவித்த நிலையில் ராகுல் காந்தி எரித்ததால் காங்கிரசும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். இதனால் இங்கு மோதல் ஏற்பட சூழல் ஏற்பட்டதால் பாதுகாப்பு பணியில் ஏற்பட்ட போதும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சூழல் ஏற்பட்டது. தற்போது இந்த இருவரையும் போலீசார் சமாதானப்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தி அனுப்பி வைத்து வருகின்றனர். தற்போது பாஜக அலுவலகம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று காங்கிரஸ் அலுவலகம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.